எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர் நம்மோடு அன்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அதே அன்பை நாம் பிறருக்கு கொடுக்கிறோமா? இதை குறித்து கர்த்தர் சொல்லுவது எபேசியர் 4:2. அன்பினால் ஒருவரையொருவர் தாங்குங்கள். தாவீது யோனத்தான் அன்பை விட பெரியது எதுவாது இருக்குதா? தகப்பன் அவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் அவன் அன்பு நிமித்தமாக தொடர்ந்து தாவீதை காப்பாற்றிக் கொண்டே இருந்தார். எனவே அவர் மகன் மேவிபோசேத்தையும் தாவீது மிகவும் நன்றாக பார்த்து கொண்டார். யாராவது ஏதாவது உனக்கு செய்யணும்னு நீ நினைச்சினா அதையே நீ மத்தவங்களுக்கு செய்யன்னு வேதம் சொல்லுதுங்க. நம் தாழ்ச்சியின் மத்தியில மத்தவங்க அன்புக்காக நாம் இயங்குறோமே, தாழ்ச்சியில் இருக்கும் மற்ற சகோதரிடத்தில் நாம் அதே அன்பை காட்டும் போது தேவ பிரமாணமும் நிறைவேறும், நமக்கும் சமாதானமான வாழ்க்கை கிடைக்குங்க. ஜெபிக்கலாமாங்க. பாவி என்று அறிந்தும் நீர் எங்க மேல பூரண அன்பை காட்டுகிறீரே, அதே அன்பை மற்றவர்களுக்கும் நான் காட்ட எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.